பல சேவைகளை இந்த மக்களுக்காக வழங்கியிருக்கிறாங்க, மாணவர்களுக்காக. அந்த அடிப்படையில் இவருடைய கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை. 5 வருடங்களாக பாடசாலைகளிலே ஆசிரியர்களாக கடமை புரிந்தவர்கள் எங்களுக்கு ஆசிரியர் நியமனத்தை வழங்க வேண்டும் என்றதை கேட்கிறார்கள். இதனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பாக இவர்களுக்கு அவருடைய, அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி காலம் வந்தால் ஒரு மிக குறைந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் இந்த நியமனங்களை வழங்குவோம் என்றெல்லாம் என்னுடைய காது கட்டத்தக்கதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதிகள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக, உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்பாக சொல்லி இவர்களை பயன்படுத்தினார்கள். இன்று 13வது நாளாக இவர்கள் இந்த கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டும் கூட இதுவரைக்கும் இவர்களுக்கான நான் அறிந்த வகையிலே அரசு தரப்பால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை கூட நான் அவதானிக்கவில்லை. கல்வி அமைச்சர் அதே போல எங்களுடைய நாட்டினுடைய கௌரவ பிரதமர் அவர்களை இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய நாணயக்கன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய இந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தருடைய ஒரு பிரதிநிதியாக சகோதரர் அவர்கள் அனிலன் அவர்கள் என்னை பல தடவையில் என்னுடைய அலுவலகத்தை வந்து சந்தித்து நாணயக்கன் பல நேரம் என்னுடன் கலந்துரையாடி இந்த விடயம் சம்பந்தமாக பேசுமாறு என்னிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார். அவருடைய கோரிக்கை இணங்க நான் கௌரவ பிரதமர் அவர்களை இந்த விடயம் சம்பந்தமாக நாணயக்கன் 3 தடவைகள் பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்திருக்கிறேன். கடந்த ஒரு வருடமாக அவர் கௌரவ பிரதமர் அவர்கள் என்னிடம் சொன்ன விடயம் நீதிமன்றத்தை வழக்கிருக்கின்றது, சப்ஜுடிஸுக்குள்ளே வரும், இதைப்படி நான் பேச முடியாது, இதுதான் சொல்லப்பட்ட விடயம். தற்பொழுது நீதிமன்றத்தினூடாக ஒரு தீர்ப்பொண்டு வழங்கி இருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. கௌரவ நீதிவான் அவர்களே, நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கின்றோம். நீதிவான் அவர்களுடைய தீர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் கூட அந்த கௌரவ நீதிமன்றத்துக்கு மதிப்பளிக்கும் வகையாக அரசாங்கம் அதை உள்வாங்கி இந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கான நீதியை வழங்க வேண்டும். என்னென்று சொன்னால் இவர்கள் கேட்கிறது ஒரு நியாயமான ஒரு விடயம். இந்த விடயத்துக்கு தடையாக இருப்பவர் நான் அறிந்த வகையிலே பிரதமர் அவர்களையும் விட கல்வி அமைச்சினுடைய பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க அவர்கள் இந்த விடயத்திலே விடாப்புடியாக இருக்கின்றார் என்றதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் பிரதமர் அவர்களை சந்தித்த நாட்களிலே கல்வி அமைச்சினுடைய செயலாளர் அவர்களை மன்னிக்கோணும் பிரதி அமைச்சர் அவர்களையும் இந்த விடயம் சம்பந்தமாக சந்தித்திருக்கு. அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், அதை அப்படியெல்லாம் செய்யலாது, எக்ஸாமோ நத்திங், எக்ஸாமோ நத்திங், இரண்டா செய்து எடுத்து போட்டு போங்க. பொறுப்பில்லாத பதிலாக இருந்தது. இதுவே கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி முன்பாக இருந்திருந்தால் நான் அவர்கள் தான் இன்று முன்வரிசையில் இருந்திருப்பார்கள். அவர்கள் இந்த முன்வரிசை, நாங்கள் ஜனநாயக வழியிலே இந்த போராட்டங்களில் ஈடுபடுறோம். கடந்த பகுதியிலே ஒரு அமைதியான முறையிலே நடந்த அரகல போராட்டத்தை கூட குழப்பியதாக குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு தான் முன்வைக்கப்படுகின்றது. அந்த வகையிலே கல்வி அமைச்சருடைய பிரதி அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பதில்களை வழங்கக்கூடாது. நான் சிங்களத்திலே சொன்னது போல இலங்கை அரசு நீக்கக்கூடாது, தாங்கள் ஏதோ எவராலையும் தாங்கள் அசைக்க முடியாது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு தான் நாட்டுடைய மக்கள் வாக்களித்த நினைக்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இதிலேயுமே தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கவில்லை. மாகாண சபை தேர்தல் நடந்தாலும் வாக்களிக்க போறது இல்லை, அது வேறுபடி. ஆனால் நாட்டிலே பல பகுதிகளிலே ஜனாதிபதி அவர்களை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். அது வெறும் ஜனாதிபதி அவர்களை நம்பி வாக்களித்தார்களே தவிர இந்த அமைச்சர் மேலே இந்த சில்லறை பாட்டியை நம்பி மக்கள் வாக்களிக்கிறவர். ஜனாதிபதிக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. உடனடியாக இந்த விடயத்திலே தலையிட்டு செய்து இந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை, நியாயமான ஒரு தீர்வை, இவர்கள் செய்த சேவையை மதித்து இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தீர்வினை உடனடியாக வழங்க வேண்டும்.